வாங்க போகிறோம். அதுக்காக நம்ம வெளியில் போகிறோம். நல்லா திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சமைக்க தேவையான பொருள்லாம் எடுத்துக்கிட்டு போகிறோம். அதுக்கான திங்ஸ்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு வீடு எடுத்துகிட்டு போகிறோம். அப்படியே நான் கட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து வெளியில் வந்து ஷூட் பண்ணி அருமையாக ஒரு சிக்கன் கிரில் பண்ண போகிறோம். அதாவது பார்பிக்யூ கிரில் சிக்கன். அதாவது செட்டத்தோட கிளம்பிட்டாங்க பாருங்கள், பையோட கிளம்பிட்டான். இப்போது நம்ம வந்து சூப்பராக ஒரு கிரில் பண்ண போகிறோம். போடுங்க அப்படியே. நல்லா ஒரு முழு கோழி தான். இந்த கோழியை வச்சு சூப்பராக ஒரு கிரில் பண்ண போகிறோம். ஊற்றி கழுவும், நல்லா கழுவுங்க. ஊற்றி கழுவுங்க. கட் பண்ணி பண்ணுங்க. இது நல்லா வாஷ் பண்ணிக்கிறோம். இது நல்லா வாஷ் பண்ணிக்க போகிறோம். நல்லா 3-4 முறை. BBQ. புதினா கொத்தமல்லி பேஸ்ட்,
லெமனை கட் பண்ணிக்கலாம். நல்லா இதில் பிழிஞ்சு விடுங்க. எடுத்துடலாம். பப்பரிக்காய் பவுடரு, கசூரி மெத்தி, மேஸ் பவுடர், ஜாதி பத்திரி பவுடர், இன்னும் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டு, ஃபைனலா அது கூட கொஞ்சம் போது ஆயில், Hello brother, hello sister, hello friend, my dear. என்ன செய்ய போறோம்னா நல்லா ரெண்டு கம்பியால் இது நல்லா குத்தி எடுத்துக்கலாம். நல்லா அடுப்பை நல்லா பற்ற வச்சுக்கலாம். நல்லது போமா, சுட்டு தான் நம்ம சாப்பிட்ணும். நல்லா சூப்பராக எரிச்சிட்ருக்கு. நல்லா கிரிலும் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போயே எனக்கு சாப்பிட்ணும் போல இருக்கு. குச்சியெல்லாம் தள்ளிக்கங்க. சூப்பராக ஃபயர் ஆகிட்டு இருக்கு. அந்த காலத்துலலாம் மனுஷன்லாம் ஃபுல்லாக வந்து நல்லா நெருப்பில் சுட்டு தான் சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாங்க மனுஷன். இது கூட ஃபயரில் செஞ்சு சாப்பிடும்போது, நம்ம இது போல் வந்து நேச்சுரலான அந்த நெருப்பில் நல்லா செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். சூப்பரான சிக்கன் கிரில் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நல்லா சூப்பராக பார்பிக்யூ கிரீன் ஹோல் சிக்கன் கிரில் ரெடி ஆகிடுச்சு. நல்லா அந்த மெத்தடில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.